परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம். கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம். உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம். ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம். ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதிசக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம். பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா. போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம். Battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often. ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சமெதற்கு வீரம் வேண்டும். மனிதனுக்குள் கடவுள் உண்டு தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா. குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது. தர்மயுத்தம். நம்ம பாசம் சாதாரண ஆள் இல்ல, யாராவது அவருக்கு ஆப்போசிட்டா மாறினா அவங்க வாழ்க்கையை முடிச்சிடுவாரு. ஹலோ ஹலோ, சொல்லுங்க சார். இப்போ நான் வண்டியில் போயிட்டு இருக்கேன், அப்புறமா உங்களை கூப்பிடுறேன் சார். கண்டிப்பாக கால் பண்ணுறேன் சார். பாத்தியா, பார்த்தும் பார்க்காத மாதிரி போறாரு. எனக்கு என்னமோ நீ சீக்கிரமா ரிசைன் பண்றதா நல்லதுன்னு நினைக்கிறேன். நானும் அந்த முடிவுக்கு வந்துட்டேன். ஆனா நம்ம பாஸ் என்ன ரிலீவ் பண்ணுவாரான்னு தெரியலையே. ஒன்ன ரிலீவ் பண்றதுல அவருக்கு என்ன நஷ்டம்? எல்லாத்தையும் ஒரு நேரம் வரும்போது சொல்றேன். அது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே கேட்காத. அதுக்குள்ள எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நீதான் என்ன காப்பாத்தணும் பைரவி. கவலைப்படாத கல்பனா, உன் கூட எப்பவும் நான் இருப்பேன். உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் நான் உன்னை காப்பாத்துவேன். வா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மார்னிங். ஸ்டாஃப் சேலரிலாம் ரெடி ஆயிடுச்சா சார்? இந்த மந்த் பில் செட்டில்மெண்ட் மட்டும் 35 lakhs வேணும் சார். இன்க்ளூடிங் ஆல் ஸ்டாஃப் பேமெண்ட் தானே? இல்லை சார், இது MVS ஏஜென்சி, அப்புறம் ஜல்லி மணல் பேமெண்ட்டு, அப்புறம் ஸ்டாஃப் சேலரி 3 lakhs வேணும் சார். அந்த மாதவரம் ப்ராஜெக்ட்ல இருந்து பணம் வந்துருச்சா சார்? நம்ம பேமெண்ட் 25% தான் வந்திருக்கு, பட் நம்ம ப்ராஜெக்ட் 50% மேலே போயிடுச்சு சார். ஓ,
இந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் மட்டும் நமக்கு கிடைச்சிருந்தா எல்லாம் நல்லா இருந்திருக்கும். நான் என்ன செய்ய, ரெங்கநாத் நம்மள தோக்கடிச்சுட்டானே. சார் ஒரு விஷயம், அதை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்ன விஷயம் சொல்லுங்க. அந்த கவர்மெண்ட் டெண்டர் விஷயமா தான். யார் மேலேயாவது சந்தேகப்படுறீங்களா? சார் என் மனசுல பட்டதை சொல்றேன், நீங்க தப்பா நினைக்க கூடாது. உங்க அப்பா சீனிவாசன் என்கிட்ட 30 வருஷமா வேலை பார்த்தாரு. அவருக்கு அப்புறம் அவருடைய பையன் நீங்க என்கிட்ட வேலை பார்க்குறீங்க. சோ நீங்க நினைக்கிறத தைரியமா என்கிட்ட சொல்லலாம். ஓகே சார் அந்த கம்பெனியோட ஸ்டாஃபா இல்ல, உங்க விசுவாசியா பேசுறேன் சார். நம்ம கம்பெனி சீக்ரெட்ஸ் எல்லாம் உங்களுக்கும் நம்ம சுரேஷ்குமார் சாருக்கு மட்டும் தான் சார் தெரியும். இதை நான் சுரேஷ்குமார் சார்ட்டும் பேசிட்டேன் சார். சோ நீங்க சுரேஷ் மேல சந்தேகப்படுறீங்களா? சேச்சே, சுரேஷ் மேல சந்தேகப்பட்டா அது ரொம்ப தப்பு சார். அவர் டே அண்ட் நைட்டா கம்பெனிக்காக பாடுபடுறவர் சார். இன்னும் சொல்ல போனா அவர் உங்களை ஒரு காட்ஃபாதரா நினைக்கிறார் சார். அவரை போய். சரி, இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? சார் சுரேஷோட லவர் இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க விஜய் பில்டர்ஸ்ல தான் ஒர்க் பண்றாங்க. ஆ, ஒருவேளை சுரேஷுக்கு தெரியாம அவரோட லேப்டாப்ல இருந்து நம்ம கொட்டேஷன்ஸ் எடுத்து கொடுத்துருக்கலாம் இல்லையா? சரி, நீங்க போங்க. சரி, இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? சார் சுரேஷோட லவர் இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க விஜய் பில்டர்ஸ்ல தான் ஒர்க் பண்றாங்க. ஆ, ஒருவேளை சுரேஷுக்கு தெரியாம அவரோட லேப்டாப்ல இருந்து நம்ம கொட்டேஷன்ஸ் எடுத்து கொடுத்துருக்கலாம் இல்லையா? சரி, நீங்க போங்க. சுரேஷ், இதுவரைக்கும் நம்ம 2 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒன்றுமே புரியல. எதாக இருந்தாலும் நேரடியாக சொல்லுங்கள். காலையில இருந்தே நீங்கள் சரியான மூடில் இல்லை. இல்ல, நம்ம கடைசியா கோட்டை விட்டுமே அந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட், அந்த மேட்டரை பத்தி தான் சொல்றேன். அதை பற்றி நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லார்ட்டையும் பேசி பார்த்துட்டேன் சார். என்னால் யார் மேலேயும் சந்தேகப்பட முடியல சார். இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன டவுட் பா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? இந்த ப்ராஜெக்ட் நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இது வெளியில போயிருக்கே. என் மேலே நீங்கள் சந்தேகப்படுறீங்களா சார்? சுரேஷ், உன் மேல நான் சந்தேகப்படலப்பா. உன் மேல சந்தேகப்பட்டா என் கையால என் 2 கண்ணையே குத்திக்கிட்ட மாதிரி. ரெங்கநாத் கம்பெனியில் வேலை செய்யற உன்னுடைய உட்பி கல்பனா மேலதான் ஒரு சின்ன டவுட் வந்திருக்கு. சார் எதை வச்சு சொல்கிறீங்க? பை சான்ஸ் நீ இல்லாத நேரத்துல உன் லேப்டாப்ல இருந்து உனக்கு தெரியாம கல்பனா அந்த கோட்டேஷனை பார்த்து எடுத்திருக்கலாம் இல்லையா? ஆ? நல்லா யோசிச்சு பாரு. எஸ் சார். விஜயலட்சுமி நாளைக்கு டியூட்டியில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வேண்டிய ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே? ஓகே சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாங்க உட்காருங்க விஜய். சந்திரசேகர் சாரை பார்த்தீங்களாமே? ஆமாம் சார். அவர்கிட்ட இப்போ நிறைய சேஞ்சஸ் தெரியுது. ஆனால் அவர் துப்பாக்கி தூக்குற அளவுக்கும் அவரை பாதிக்கிற அளவுக்கும் ரகுராம் என்ன பண்ணாருன்னு தான் தெரியல. இப்போ தானே பேச ஆரம்பிச்சிருக்காரு, பொறுங்க. அவர் மனசுக்குள்ளே போட்டு வச்சிருக்கிற முடிச்ச கொஞ்சம் கொஞ்சமாக தான் தளர்த்தணும். அது நீங்கள் மனசு வச்சாதான் சார் நடக்கும். நானும் அந்த முயற்சியில் தான் இருக்கேன். டிபார்ட்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கி அவரை தினமும் என் வீடு கூட்டிகிட்டு போய் மறுபடியும் அவரை இசைக்குள்ளே ஈடுபட வைக்க போகிறேன். இசை, அம்மா, குழந்தை, வீடுன்னு அவருக்குள்ள ஒரு மாற்றம் வரும். அது வாழணுங்கிற ஆசையை அதிகப்படுத்தும். இது சைக்காலஜிக்கல் பிளே தான். கண்டிப்பாக மாற்றம் வரும் சார். எப்படியாவது அவரை ஜாமீனில் வெளியே வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சார். நானும் ஜாமீனில் வெளியே கொண்டு வர தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
ஆனா அவர் யாரையும் பார்க்க விரும்பல. நானும் எவ்வளவோ அவர்கிட்ட இதை பத்தி பேசி பார்த்தேன். அவர் சம்மதிக்கல. இன்னும் சொல்லப்போனா பழைய விஷயங்களை பத்தி அவர் பேசவே இல்லை. சார், அவரால் கொஞ்ச நாள் தான் சார் தாக்கு பிடிக்க முடியும். விஜய், உங்க தரப்புல விசாரணை ஆரம்பிங்க. ஏன்னா கடந்த 4-5 வருஷமா நீங்க தான் அவர்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கீங்க. ஆமாம் சார், நீங்கள் சொல்கிறது சரிதான். ஆனால் எப்பவுமே பர்சனல் விஷயங்களை அவ்வளவா வெளிப்படையாக பேசுகிற கேரக்டரே கிடையாது. விஜய், சந்திரசேகரை அடுத்த தடவை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்குள்ள நாம சில உண்மைகளை கண்டுபிடிச்சாகணும். சார், அந்த கொலையோட பின்னணியை விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா கூட நான் இமீடியட்டாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார். ஓகே, அப்போ நான் வரேன் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. கல்பனா, இது வரைக்கும் நீ செஞ்ச வேலைக்கு நான் சொன்ன மாதிரி கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டேன். இனிமே நான் சொல்ல போற வேலையை செஞ்சா நான் உனக்கு கொடுக்க போறது ரொம்ப பெருசா இருக்கும். சொல்லுங்க சார், என்னால முடிஞ்சா கண்டிப்பா செய்றேன். எதிரியை வளர விடுறவன் நல்ல பிசினஸ் மேனா இருக்க முடியாது. மாதவன் கம்பெனி சம்பந்தப்பட்ட எல்லா ஃபைல்ஸும் எனக்கு வந்து சேரணும். அது எப்படி சார் என்னால முடியும்? முடியணும், முடிச்சு காட்டணும். கவர்மெண்ட் ஒர்க்கு பெருசா அவனுக்கு எதுவும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். பிரைவேட் ஒர்க்கு சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். அந்த மாதவனை நடுத்தெருவுக்கு கொண்டு வரணும். சார், இப்பவே சுரேஷ்க்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சோன்னு பயமா இருக்கு. உன் மேல சந்தேகம் வராத மாதிரி நடந்துக்க. எனக்கு எப்படியாவது அந்த கம்பெனியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும். ஓகே சார். ஓகே, நீ போலாம். உட்காரு. என்ன சுரேஷ், 5:30க்கு வரேன்னு சொல்லிட்டு இப்ப வர? ஆஃபீஸில் ஒரே ப்ராப்ளம். என்ன சொல்ற? எங்கள் கம்பெனியோட சீக்ரெட்ஸில் எப்படி லீக் அவுட் ஆகுதுன்னு அதை பற்றி தான் எம்டிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். விசாரிச்சுட்டு இருக்கோம், வழி கிடைச்சிரும். டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, மண்டபமும் புக் பண்ணியாச்சு. இனிமே ட்ரெஸ் மட்டும் தான் எடுக்கணும். வீட்ல அவசரப்படுத்துறாங்க சுரேஷ். இப்போ என்ன அவசரம், மெதுவாக எடுத்துக்கலாம். என்ன சொல்ற சுரேஷ்? மேரேஜ் டேட் வேற நெருங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல போய் இப்படி சொன்னா எப்படி? கவர்மெண்ட் டெண்டர் விஷயத்தில் ஆஃபீஸில் ரொம்ப பிரச்சனையாக இருக்கு. பாஸ் ரொம்ப அப்செட் ஆயிருக்காரு. இந்த நேரத்தில் மேரேஜ் விஷயத்தில் எப்படி என்னால் கவனம் செலுத்த முடியும்? ஆபீஸ் மேட்டர் ஆபீஸோடயே இருக்கட்டும். இப்போ நம்ம மேட்டரை பத்தி பாப்போம். எங்கள் பாஸுக்கு சந்தேகம் தீர்ற வரைக்கும் நம்ம மேரேஜ் தள்ளி போடுறதை விட வேற வழியே இல்லை. என்ன, மேரேஜை தள்ளி போடுறதா? உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க வீட்ல இதுக்கு ஒரு நாள் ஒத்துக்க மாட்டாங்க. என்ன, உங்க பாஸ் உங்க மேல சந்தேகப்படுறாரா? அவர் என் மேல சந்தேகப்படல. பட் அவர் சந்தோஷமா இருந்தாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். இத போய் எங்க வீட்ல சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. என்ன, மேரேஜ் என்ன உனக்கு விளையாட்டா? ஏன் உனக்கு இப்படி எல்லாம் புத்தி போகுது? இதை பார்க்கல் பண்ண உனக்கு மேரேஜ் முக்கியம், அது எனக்கு புரியுது. ஆனா இப்போதைக்கு எனக்கு எங்க பாஸ் தான் முக்கியம். ஏன்னா நான் நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே எங்க பாஸ் தான். என்னோட காட்ஃபாதர் அவர் தான். அப்பனா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட முதல் காதலும் நீதான். என் வாழ்க்கை பூரா கூட மனைவியா இருக்க போறவளும் நீதான். உங்க பிரச்சனை எனக்கு புரியுது. உங்க ஆபீஸ் பிரச்சனைய என்கிட்ட சொல்லிட்டீங்க. எனக்கு என்ன சொல்றதுனே புரியல. ஏன்னா நான் என் வேலையை ரிசைன் பண்ணிடலான்னு இருக்கேன். யோசிச்சு முடிவு பண்ணி கல்பனா. நைட்டு நான் ஃபோன் பண்றேன். ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் இப்போ கிளம்புறேன். அம்மா, அம்மா, என்ன நீ கீபோர்டு வாசிக்க ஆரம்பிச்சிட்ட? சும்மாதான்பா. கவலையே படாதம்மா, டெய்ஸி நமக்கும் சேர்த்து கீபோர்டு வாசிக்க கத்து கொடுக்க போறா. ஓ, உனக்கு புரியலையா? சந்திரசேகர் சார் நம்ம வீட்டுக்கு வந்து டெய்ஸிக்கு கீபோர்டு வாசிக்க கத்து கொடுக்க போறாரு. அதுக்கு நான் பர்மிஷன் வாங்கிட்டேன். அந்த ஜீசஸ் தான்ப்பா அவருக்கு சீக்கிரம் விடுதலை வாங்கி தரணும். அம்மா, அப்புறம் இன்னொரு விஷயம், நீ அவர்கிட்ட எதை பத்தியும் கேட்க கூடாது. சரிப்பா. அவரா எதை சொல்றாரோ அதை மட்டும் கேட்டுக்குமா. சரிப்பா. பழசெல்லாம் கிளறி அவர் மனசை சங்கடப்படுத்த கூடாது. சரிப்பா. டெய்ஸி, ஹாய், என்ன ரெடியா? ஐ அம் ரெடி டாட். அங்கிள் எப்போ வருவாங்க? அங்கிள் இப்போ வந்துருவாங்க. இத பார், அங்கிள் கிட்ட நீ துரு துருன்னு விளையாடிட்டு இருக்க கூடாது.
ஓகே சரியா டாட். அவர்கிட்ட மதிப்பு மரியாதையோட நடந்துக்கணும். அவர் தான் இனிமே உனக்கு குரு. ஆ? ம். சார் வந்துருவாரு. நீ இப்ப ஏதாவது சாப்பிட ரெடி பண்ணுமா? போமா. சரிப்பா. இங்க வா. எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ தான் எனக்கு கத்து கொடுக்கணும். ம்? ம். வெரி குட். அங்கிள் இப்ப வந்துருவாங்க. இத பார், அங்கிள் கிட்ட நீ துருன்னு விளையாடிட்டு இருக்க கூடாது. ஓகே சரியா டாட். அவர்கிட்ட மதிப்பு மரியாதையோட நடந்துக்கணும். ஓகே அவர் தான் டாட். இனிமே உனக்கு குரு. ஆ? ம். சார் வந்துருவாரு. நீ இப்ப ஏதாவது சாப்பிட ரெடி பண்ணுமா? போமா. சரிப்பா. இங்க வா. எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ தான் எனக்கு கத்து கொடுக்கணும். ம்? ம். வெரி குட். வாங்க சார். குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங். உட்காருங்க சார். சரி நீ போ. எனக்காக கஷ்டப்பட்டு பர்மிஷன் வாங்கிட்டீங்க. அப்படிதான் எதுவும் கிடையாது சார். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இது உங்க வீடு மாதிரி. நீங்க எப்ப வேணாலும் வந்து டெய்ஸிக்கு மியூசிக் கத்து கொடுக்கலாம். அங்கிள் நீங்க வருவீங்கன்னு சொல்லி நான் காலையிலே கீபோர்ட்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் அங்கிள். நான் மறக்க விரும்புகிற மியூசிக். திரும்பவும் குழந்தைக்காக எதையும் செய்யலாம். தேங்க்யூ அங்கிள். ஹலோ, ஹலோ, உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. என்ன விஷயம் என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? நம்ம பேசுறது பாஸ்க்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். உங்களை மட்டும் நினைச்சு நீங்க ஃபீல் பண்றீங்களே, கல்பனாவை நினைச்சு பாத்தீங்களா? கல்பனாவுக்கு என்னாச்சு? கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கலாம்னு சொன்னீங்களாமே. புரியுது மேடம். எங்க ஆஃபீஸ் டெண்டர் விஷயமா ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கப்போ நான் எப்படி என் மேரேஜ் விஷயமா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்க. நீங்க ஆம்பளை சாதாரணமா சொல்லிட்டீங்க. ஆனா ஒரு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நினைச்சு பாருங்க. அவளால எப்படி ஈஸியா எடுத்துக்க முடியும்? ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் அரேஞ்ச் ஆகிறதே பெரிய விஷயமா இருக்கு. எல்லாரோட சம்மதத்தோடையும் முடிவு பண்ண மேரேஜ் தள்ளி போட்டா ரிலேஷனும் பப்ளிக்கும் என்ன பேசுவாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? இப்ப அத பத்தி எனக்கு கவலை இல்ல. என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. எனக்கு புரியுது சுரேஷ். ஆனா கல்பனாவோட நிலைமையை நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, இப்போதைக்கு என் முடிவை நான் மாத்திக்க போறதா இல்ல. வேணும்னா நான் உங்க பாஸ் கிட்ட உங்க மேரேஜ் பத்தி பேசட்டுமா? அவரு இந்த மேரேஜை தள்ளி வச்சுக்கணும்னு சொல்லுவாரா? சத்தியமா சொல்ல மாட்டாரு. ஆனா என் மனசாட்சி தான். அப்போ நீங்க கல்பனாவை சந்தேகப்படுறீங்களா? சொல்லுங்க நான் அப்படி ஒண்ணு சுரேஷ். சொல்லியே. சுரேஷ், எங்க கம்பெனிலயும் பிரச்சனை இருக்கு, உங்க கம்பெனிலயும் பிரச்சனை இருக்கு. நாம தான் அத ஒரு வட்டத்துக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம வேலையில கவனம் செலுத்தணும். தட்ஸ் லைஃப். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க மேரேஜ் சம்பந்தப்பட்ட வேலையை பாருங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. நான் இதை பத்தி அப்புறமா கல்பனாட்ட பேசுறேன். ஓகே, கல்பனாவை மிஸ் பண்ணிடாதீங்க. ம்? மேடம், வச்சுட்டு போங்க. தேங்க்யூ. அம்மா வாங்க வாங்க. சார். வணக்கம். வாங்க உட்காருங்க. உட்காருங்க சார். நான் போய் டிஃபன் ரெடி பண்ணிட்டு வரேன். சரிம்மா. டிஃபன்ல வேணுமா? காஃபி ஆ, மட்டும் போதும். உனக்குப்பா? எனக்கு காஃபி மட்டும் போதுமா? ஆமா, டெய்ஸி எங்க? டான்ஸ் கிளாஸ் போயிருக்கா, இப்போ வந்துடுவா. நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன்ப்பா. சரிம்மா. என்ன சார், கீபோர்டை பார்த்தோன்னே பழைய ஞாபகம்லாம் வருதா? நான் உங்ககிட்ட சில விஷயங்கள்லாம் கேட்கலான்னு நினைக்கிறேன்.
நீங்க தப்பா நினைக்கலனா கேட்கலாம் இல்லையா? ரகுராமனை தவிர வேற எதை பத்தி வேணாலும் பேசலாம். சார், நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். என்னை பத்தி சொல்ல என்ன இருக்கு? எல்லாம் கனவுல நடந்து முடிஞ்ச மாதிரி இருக்கு. என்ன சார் இது? நீங்க எவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர். இந்த உலகத்தில் இருக்கிற கோடான கோடி பேர் உங்க மியூசிக்கு அடிமையா இருக்காங்க. உங்களுடைய ஆரம்பகால வாழ்க்கையை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். திரும்ப வராத இறந்த காலம், நிச்சயிக்கப்படாத நிகழ்காலம், நமக்கு தெரியாத எதிர்காலம். இதை பத்தி எல்லாம் பேசி நாம என்ன செய்ய போறோம்? ஏன் சார் விரக்தியா இருக்கீங்க? பழைய வாழ்க்கையை நினைச்சு பார்க்கவே பிடிக்கலையா? அப்படி இல்லை சார், எல்லாமே ஒரு பிளாக் அவுட் ஆன மாதிரி இருக்கு. இந்த சுகமான இதயத்துக்குள்ள நிறைய சுகமான நினைவுகள் இருக்கு. சாரி சார், நான் ஏதோ என் மனசுல பட்டதை கேட்டுட்டேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. காஃபி எடுத்துக்கோங்க. இந்தப்பா. ம். நீங்க கடந்த கால வாழ்க்கையை பத்தி கேட்டீங்களே. ம். நான் பிறந்தது கோயம்புத்தூர்ல. நானும் என் தங்கச்சி மஞ்சுவும் எங்க மாமா வீட்டில் தான் வளர்ந்தோம். எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பாட்டுவாதியார் இருந்தார். அவர் ஒரு வில்லுப்பாட்டு கலைஞர். அவர்கிட்ட தான் ஆரம்பத்தில் இசையை ரசிக்க ஆரம்பித்தேன். பள்ளிக்கூடத்துக்கு போய் பாடம் படித்த நாட்களை விட அவர் வீட்டில் இசையை கேட்க போன நாட்களே ரொம்ப அதிகம். என்னோட இசை ஆர்வத்தை பார்த்து அவர் எனக்கு ஹார்மோனியம் சொல்லிக் கொடுத்தாரு. என்னோட இசை பயிற்சி அங்கே தான் ஆரம்பமாச்சு. மாமா வீட்டில் வாழ்ந்தேன்னு சொல்றீங்க. அப்போ உங்க அப்பா அம்மா? அவங்களும் இருந்தாங்க. நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சின்ன வயசுலயே எங்க அப்பா அம்மாவை இழந்துட்டோம். பாம்பேயில் நடந்த இந்து முஸ்லீம் கலவரத்தில் அவங்க இறந்துட்டாங்க. அப்ப நீங்க எங்க இருந்தீங்க? நானும் என் தங்கச்சி கோவையில் இருந்தனால தப்பிச்சோம். நாங்களும் அப்போ செத்துருக்கோம். இப்போ ஏன் தான் உயிரோட இருக்குன்னு தோணுது.